தாரிணி சிவகுமார் இவாளை வந்து எனக்கு ஒரு 1.5 வருஷமாக தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ என்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி ராஜகோபால யந்திரம் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கு கொடுக்கலாம். நான் பிரசனம் பார்க்குறதுனால கரெக்டாக அடுத்த நாளைக்கு ஒருத்தர் வரார். இஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜன், ரொம்ப ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் இன் கோயம்புத்தூர். இஸ் ஒன் ஆஃப் த பார்ட்னர். பட் இவருக்கு கன்சல்டேஷன் கம்மி. அதான் அதில் உள்ள விஷயம். அவரோட ஒய்ஃப் தான் வரா. அதோட நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. சரி, எப்போ மாமி கொடுக்க முடியும் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் இனிமேல் அடுத்த மாதம் கிளாஸுக்கு போகும்போது தான் ஒருத்தர் பண்ணுறா, அவளே பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன். அடுத்த தடவை கிளாஸுக்கு வந்தோம். நான் ஒரு 5 months இங்கே கண்டினியூஸாக கிளாஸுக்கு வந்துட்டு இருந்தோம். அவர் சுவாமிஜி தான் எனக்கு இது பண்ணி கொடுத்தார். நவ் அவள் கூப்பிடுவா, என்னை என்னாலும் மாதத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுறா. ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ் லெவல். ஈவன் தோ இஸ் ஒன் ஆஃப் த பார்ட்னர், அவருக்கு ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ ராஜகோபால யந்திரத்தோடு அது ஒன்று. இன்னொன்று, என்னோட ஒரு கிளைண்ட், ஹி வாஸ் ஸ்டக் இன் US. ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவில் திங்கிட்டார். அந்த டைமில் எனக்கு வந்து தாரிணி வந்து கொடுத்தது வந்து சுதர்சனம். இங்கே நம்ம வந்து 3000 ஆவர்த்தி சுதர்சன ஹோமம் பண்ணி மாலா மந்திரம் எல்லாமே பண்ணி ஒரு 6 வாத்தியார் வச்சு பண்ணி நம்ம இதை வந்து யூஎஸ்க்கு அனுப்புகிறோம். யூஎஸ்க்கு அனுப்பிச்சு நான் சொன்னேன் 90 days மேக்ஸிமம் ஹி வில் கம் பேக். ஒரு கேஸ் ஒன்றும் ஆகாது, ஹி வில் கம் பேக். ஹி கேம் பேக். இன்றைக்கும் வந்து நம்மக்கிட்ட கன்சல்டன்சிக்கு வரான்னா சில இடத்துல எந்திரம் ஒர்க் பண்ணும். அது எங்கேருந்து வாங்குகிறோம், யார் எழுதியிருக்கா, அவளுடையது. பிகாஸ் ஷீ இஸ் கம்மிங் ஃப்ரம் அ வெரி பிக் ஃபேமிலி. அதனால் அதுக்குள்ள மந்திரங்கள் எல்லாம் பண்ணுறதுனால எல்லாரும் எழுதலாம் முடியாது. தீயறதுங்கிறத விட நானும் போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது. இப்போ ஜாஸ்தி ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு லாங்டிவிட்டி வேணும் பிஸ்னஸில் அப்படின்னா அவள்கிட்ட சொன்னால் நல்ல வெயிட் உள்ளதில் ராஜகோபாலம் வந்து நல்ல வெளியிலே பண்ணி கொடுத்துருவா. அவள் ஆல்ரெடி வெளியில் தான் பண்ணுறா. நம்ம சைஸுக்கு மாத்திரம் அவள்கிட்ட கேட்டுவிட்டு வாங்கி கொடுத்தேன்னா உங்கள் கிளைண்ட் வந்து ஹீ கேன் கீப் இட் ஃபார் 20 years. 120 கிராம் வெயிட்டில் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் ஒருத்தருக்கு. 5 yearsக்கு மேலே ஆச்சு. அது நம்ம கொடுக்கும்போது அது தாரிணி பண்ணதெல்லாம் வேறு ஒருத்தர் பண்ணது. அப்போது வந்துட்டு ஹி ஹேட் அ கலெக்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 4 கோடி ரூபா. ஹி காட் இட் பேக். அப்படி தான் கிளைண்ட்டு எப்போ யந்திரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரசனம் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். பிடிச்சி அதை கொடுத்தோன்னா நல்லா இது இருக்கும். தாரிணி காட் அ வெரி குட் பவர். அதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. உபாசனா தெய்வம் நல்லா இருந்தால் தான் வரும். அதனால் யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.